காலையில் இன்னைக்கு காலையில் நான் யூடியூப் ஸ்டூடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணும்போது என்னோடய வியூஸு வாட்ச் டைம் இதெல்லாம் நான் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிர்த்து இந்த பாப்புலர் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது என் சேனலுக்கு ரிலேட்டடாக என்னென்னலாம் இருந்தது, எது என்ன சேனலை வந்து என்ன ரெஃபர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டிடபிள்யூஎஸ் தமிழ் ரிவ்யூ தமிழ், அப்புறம் இயர்ஃபோன் ரிவ்யூ தமிழ், ஜேபிஎல் ஆடியோ ப்ராடக்ட்ஸ், அப்புறம் அது போக ஐஎம்ஸ் ரிவ்யூ இன் தமிழ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தேன். அப்போது ஐஎம்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு ஐஎம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ரிவ்யூவை அப்படின்னு சொல்லி. சரி மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு போக 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 அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். சரி நம்ம இது சர்ச்சஸில் வந்து ஃபேவரட் சர்ச்சஸ், ரீசன்ட் சர்ச்சஸ்லாம் பார்க்கும்போது இது இருந்ததுன்னு உடனே சரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். எடுத்த உடனே ஏதாவது ஒரு பெரிய ஐட்டத்தை கவர் பண்ணிட்டு இது பண்ணாமல், ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே ஒரு ஐஎம் வாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னா, நானுமே ஸ்டார்டிங் அப்படி தான் ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன ப்ராடக்ட் எடுத்து ஆக்சுவலாக ஐஎம் எப்படி இருக்குது அதை ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆக்சுவலாக இதுதான் இந்த ஐஎம் தான் இருக்கிறதுல சீப்பஸ்ட் இதா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதை விட சீப்பாகவும் இருக்குது ஆடியோ கிளப் பிஆர். ஆக்சுவலாக எனக்கு 500 ரூபா ப்ரைஸுக்கு அது வந்து ரொம்ப பெருசாக படலை. சவுண்டு குவாலிட்டியுமே நம்ம நார்மல் இயர்ஃபோன் லெவல் தான் இருக்குது. ஆனால் இந்த இடிஎக்ஸ் லைட் கேசி நாலேஜ் ஜெனித் அக்கஸ்டிக்ஸ் கேடிஎக்ஸ் லைட் இந்த ஐஎம் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் சொன்ன அந்த ஆடியோ கிளப் பிஆர் 500 ருபீஸோட இது 200 ரூபா ஜாஸ்தி. ஆனால் ரொம்ப இந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அந்த ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆக்சுவலாக இந்த இடிஎக்ஸ் சீரீஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சாரி கொஞ்சம் கோடு பிடிச்சிருக்கு. இந்த இடிஎக்ஸ் சீரீஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கேசி இடிஎக்ஸ் வந்தது, அப்புறம் இடிஎக்ஸ் ப்ரோ வந்தது, அப்புறம் இடிஎக்ஸ் ப்ரோ எக்ஸ் வந்தது, லாஸ்ட்டாக தான் இந்த இடிஎக்ஸ் லைட் வந்தது. இது 4க்குமே ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே இருக்காது. காஸ்மெட்டிக்ஸ் சேஞ்சஸ் தான் அதிகமாகவே இந்த ஐஎம் மாடல்ஸில் எல்லாத்துலேயுமே அதிகமாகவே காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் இருந்தது. அதே தான் இடிஎக்ஸ் லைட்லையும். ஆனால் இடிஎக்ஸ் லைட் வந்து கொஞ்சம் டிரைவர் இது வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இடிஎக்ஸ் ப்ரோவில் இருந்த இப்போ ரீசெண்டாக வந்து இடிஎக்ஸ் ப்ரோ எக்ஸ்லையுமே இதே டிரைவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்போ இது ப்ரைஸ் கம்மி, ஒருவேளை சவுண்ட் குவாலிட்டி அடி வாங்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக அதோட என்ன இது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஹெட்ஃபோன்ஸ் ஒன்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இடிஎக்ஸ் வந்து வந்த போஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல செல்லிங் ஐஎம். ஆக்சுவலாக சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சில பெரிய ஐஎம்ஸ் கூடலாம் கூட ஒரு 8000-10,000 ஐஎம்ஸ் கூடலாம் அவ்வளோ ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. அந்த இதுவுமே நல்லா இருக்குது. ஆனால் நான் ஏன் இது 700 ப்ரைஸ் பண்ணாங்க எல்லாமே நான் டீட்டெயிலாக போக சொல்கிறேன். ஆக்சுவலாக இதோட பில்டு வந்து எனக்கு கொஞ்சம் நான் சொல்கிறேன். இடிஎக்ஸ் டிசைன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இடிஎக்ஸ் ப்ரோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்க. இந்த கேபிள்ஸ் இதெல்லாம் கொடுத்து கேபிள்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டிசைன் வைஸ்லையுமே கொஞ்சம் இது பண்ணி டிரைவர்லேயுமே கொஞ்சம் நல்லா டியூனிங் கொடுத்து நல்லா டியூன் பண்ணி கொண்டு வந்தாங்க. இடிஎக்ஸ் ப்ரோ வந்து கொஞ்சம் பேஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும். டீட்டெயிலிங் எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு 1000 ரூபா பட்ஜெட்டுக்கு சரியான ஒருத்தது. டீட்டெயிலிங் வந்து சூப்பராகவே இருக்கும். என்னென்ன அப்படின்னா கொஞ்சம் பேஸ் வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே கலந்த மாதிரி இருக்கும். எல்லா ஃப்ரீக்வன்சிலுமே கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும். இடிஎக்ஸ் ப்ரோ எக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரிஃபைண்டாக கொடுத்துருந்தாங்க. இன்னொரு இதே சீரீஸில் இடிஎக்ஸ் அல்ட்ரான்னு ஒன்று இருந்திருக்கு. அதுவுமே சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் இந்த இடிஎக்ஸ் ப்ரோவும் ப்ரோ எக்ஸ்க்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டியூன் பண்ணி கொஞ்சம் நல்லா டிசைன்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப பெரிய மைனர் சேஞ்சஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அந்தந்த ஃபேஸ் பிளேட்டில் இருக்கிறது, அந்த ரெசின் மெட்டீரியலில் கொஞ்சம் டிசைன்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது எல்லாத்துலேயுமே சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி கேசி நினச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இந்த இடிஎக்ஸ் லைட்டை கொண்டு வந்தாங்க. எதுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு டிசைன் இது வேண்டாம், உங்களுக்கு பர்சனலாக இது பிடிக்கல, எனக்கு நல்ல டிசைன் வேணும்னா நீங்கள் தாராளமாக இடிஎக்ஸ் ப்ரோவோ இடிஎக்ஸ் ப்ரோ எக்ஸோ இடிஎக்ஸ் அல்ட்ராவோ போகலாம். அது வந்து டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்கும். கேசி வந்து இங்கே வந்து டிசைன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே அந்த ரெசின் மெட்டீரியலில் எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் உங்களுக்கு உள்ளே பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக நம்ம இயர்ஃபோன்ஸ்குள்ளெல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிரைவர் தான் இருக்கும். இது வந்து 10 mm சூப்பர் லீனியர் டைனமிக் டிரைவரு.
ஆக்சுவலாக இது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் டிரைவர். இடிஎக்ஸ் லைட்டில் வந்து உங்களுக்கு எதுலையுமே பெருசாக டிசைன் ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. ஒரு ரெசின் மெட்டீரியல் எடுத்து அதோட கேசிங்கை பில்ட் பண்ணிட்டு உள்ள ஒரு டிரைவர் வச்சு அழகாக சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டாங்க. இங்கே டிசைன் ஃபோக்கஸ் பண்ணாதனால இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் கட் ஆகி உங்களுக்கு வந்து 700 ரூபாய்க்கு இந்த ஐஎம் வந்து கொடுக்க முடியுது. ஆக்சுவலாக இடிஎக்ஸ் ப்ரோ சவுண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இடிஎக்ஸ் ப்ரோஸோட சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த இடிஎக்ஸ் லைட்டோட சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களை எந்த விதத்துலையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஆக்சுவலாக இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படின்னா டாப் டு பாட்டம் லோ ஃப்ரீக்வன்சி இருந்து மிட் ஹை வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருந்தது சவுண்டு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களால் ஒரு நார்மல் இயர்ஃபோன்ஸில் கன்சியூமர் இயர்ஃபோன்ஸில் வந்து உங்களால் கேட்க முடியாது. இந்த குவாலிட்டி வந்து அந்த இதில் ஆக்சுவலாக அவ்வளோ இதாக வராது. பேஸ் வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்கும். அந்த ரம்பிளிங் வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது ரொம்ப ரிச்சாக ஒரு பேஸ் ஃப்ரீக்வன்சி உங்களால் உணர முடியும். அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஐஎம்ஸ் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறது ரொம்ப எக்ஸைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் கேட்காத பேக்ரவுண்ட் மியூசிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கேட்பீங்க. ஒரு 700 ரூபாய்க்கு இப்படி ஒரு சவுண்ட் குவாலிட்டி உள்ள ஐஎம்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த பிராண்ட்லையுமே கொடுத்தது கிடையாது. ஆக்சுவலாக இந்த இடிஎக்ஸ் லைட்டோட டிசைனை வந்து எந்த விதத்துலையும் என்னால் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ப்ரைஸ் கட் பண்ணணும்னு நினச்சனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் இந்த இது பிடிச்சிருந்தாலும் ஆனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் எதாவது ஃபுல் பிளாக்கு அந்த மாதிரி எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ரெசின் மெட்டீரியல்லே கொஞ்சம் பிளாக்கு இல்லைன்னா கொஞ்சம் கலர் எதாவது பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த கேபிள்ஸ் ஓஎஃப்சி ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள். ஆக்சுவலாக என்கிட்ட சிசிஏ லைரா ஐஎம்மும் இருக்குது. அதில் வந்து நான் இருக்கிற அந்த சில்வர் பிளேட்டட் கேபிளையும் நான் போட்டு ட்ரை பண்ணேன். பெரிய சவுண்ட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு அதே மாதிரி இது ஸ்பாட்டிஃபைலையோ இல்லை MP3 சாங் கேட்டாலுமே இதில் வந்து அந்த சாங்கோட ரிச்சஸ் வந்து பெருசாக ஃபீல் பண்ண முடியல. ஆனால் ஆப்பிள் மியூசிக்கோ இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஃப்ளாக்கு இல்லை லாஸ்லெஸ் சாங்ஸ் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் அதில் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்பர் டேக்கோ இல்லை நல்ல ஒரு பவர்ஃபுல் சோர்ஸ்லேருந்து நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இதோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து உங்களை கண்டிப்பாக ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு பேஸு மிட்டு ட்ரிபிள் எப்படி பிரித்து அதோட இது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் பேஸ் வந்து 8 out of 10 கொடுக்கலாம். 700 ரூபா பட்ஜெட்டுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே மாதிரி மிட் ஃப்ரீக்வன்சி வந்து நார்மலாகவே கேசி வந்து கொஞ்சம் வி ஷேப் டியூனிங் போகும். ஆனால் இந்த இது வந்து வி ஷேப்லேயே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்தது. மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் எல்லா இடத்துலையுமே நல்லாவே அவங்களோட ஃபுல் வாய்ஸுமே நல்லா கவர் பண்ணியிருந்தது. அந்த மாதிரி ட்ரிபிள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லை. நிறைய பேருக்கு வந்து ட்ரிபிள் சென்சிட்டிவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ட்ரிபிள் வந்து ரொம்ப ஆர்ஷா இல்லை, ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. நிறைய டீட்டெயிலுமே விடலை, எல்லாத்தையுமே அழகாக கவர் பண்ணிச்சு. 700க்கு ஒரு ஐஎம் செய்ய வேண்டிய வேலையில் ஒரு 95% வந்து அழகாக செஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் ரொம்ப அந்த மியூசிக் அனலிட்டிக்கலுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் உங்களோட விருப்பம் அது. ஆனால் ரொம்ப டீட்டெயில்ஸ் அப்படி ரொம்ப அந்த இப்போ ஸ்டூடியோலலாம் யூஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ணோம் அந்த மிக்சிங் இதெல்லாம் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஹை லெவல் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் சூட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். உங்கள் ஒரு நார்மலான யூசர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து 700 பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய வேல்யூ தான். அந்த ப்ரைஸுக்கு இது வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இதே ஒரு 700 ரூபா ப்ரைஸில் என்னென்ன இயர்ஃபோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சோனி EX14AP, MI டூயல் டிரைவரு, JBL C200SI, JBL C100, 150, வேறு என்னென்ன இருக்குது, நிறையா இருக்குது. அப்புறம் என்னடா அது, சரி இப்போதைக்கு அவ்வளோதான் ஞாபகம் வந்தது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பிராண்டு. அப்போ சோனியில் EX15 இன்கேஸ் சம்டைம்ஸ் ஆஃபரில் EX155AP 155AP சம்டைம்ஸ் இந்த ப்ரைஸுக்கு வருது. ஆனால் அதெல்லாம் கொடுக்காத ஒரு நல்ல ரிச்சரான ஒரு நல்ல ஒரு ஃபுல் சவுண்டிங் ஐஎம் வந்து இதான் இதுக்கு ஒரு 700 ரூபா ப்ரைஸில் இதுதான். ஆனால் இதில் எப்படி சொல்கிறதுன்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம்
பராமரிக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படணும். நார்மல் இயர்ஃபோனா ஒரு 4 சுருட்டி பேக்கெட்டுக்குள்ளே போடு, பவுச் இருந்தால் பவுச்சுக்குள்ளே போடு, இல்லை அப்படியே கசக்கி பேக் கொடுத்து போடு, இப்படின்னு போயிடலாம். ஆனால் இதை வந்து உங்களால் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள இருக்க டிரைவ்ஸ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், நான் ஒரு சிசிஎல் ஐரா வாங்கினேன். அந்த சிசிஎல் ஐரா ஒன்றுமே இல்லை. இப்போ கீழே உட்காந்துருந்தேன், கையில் இப்படி தூக்கும் போது கையிலேருந்து அந்த வயர் மட்டும் ஸ்லிப் ஆகி அந்த ஐஎம் வந்து தரையில் அடிச்சிட்டு அடுத்த நிமிஷம் எடுத்து காதில் மாட்டோன்னா ஐஎம் வேலை செய்யலை. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி இந்த ரெசின் மெட்டீரியலுமே கொஞ்சம் உங்கள் நார்மல் யூஸ்க்கு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ ஏதாவது வெயிட் கீட்டு வச்சா அப்படின்னா இந்த ரெசின் மெட்டீரியல் வந்து அவ்வளோ தாங்காது. அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி ஒயருமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கட்டாச்சுன்னா மாற்றிக்கலாம். உங்களுக்கு இது இந்த இடத்துல இது வந்து கழட்டி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க 2 பின் கேபிள். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். வேறு இதில் எனக்கு ஃபிட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏற்ற டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மெமரி ஃபோம் யூஸ் பண்ணுறது வந்து என்னோட சஜஷன். என்கிட்ட ஒரு 2-3 மெமரி ஃபோம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த ரெகுலராகவே இந்த கேசியோட டிப்ஸ் வந்து அழகாகவே காதில் செட் ஆகிடுது. எனக்கு மெமரி ஃபோம் யூஸ் பண்ணணும் தேவையில்லை. ஆனால் மெமரி ஃபோம் யூஸ் பண்ணால் இந்த பேஸோட ரிச்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. நல்லா காது சீல் ஆகிறதுனால அந்த பேஸோட ரிச்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. யாராவது இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, ஒரு ஐஎம் வந்து நான் ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இதை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் மேலே ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக இது பண்ணுங்கள். இன்னும் ஃப்யூச்சரில் நான் இது போல் நிறைய ரிவ்யூஸ் ஐஎம்ஸ் இருக்குது, அதை வச்சு ரிவ்யூஸ் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். யார்கிட்டையாவது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. நான் என் கையில் என்ன இப்போ ஐஎம்ஸ் கிடைக்குதோ நான் அதை வந்து ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். மேக்ஸ் டு மேக்ஸ் அடுத்த ரிவ்யூஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு EDX Pro போட பார்க்குறேன். ஏன்னா நிறையா பேர் அந்த EDX Pro தான் ஒரு 1000 ரூபா பட்ஜெட்டுன்னு எல்லாராலுமே அந்த வாங்க முடியும் அப்படின்றதுனால நிறைய பேர் அதை பற்றி தான் ரிவ்யூ எதிர்பார்க்குறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வர்ற வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து EDX Pro வந்து நான் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட இது லான்ச் ஆன புதுசுலேயே வாங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். EDX Pro நான் அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே நான் ஹெட்ஃபோன் ஜோன்லேருந்து தான் வாங்கினேன். யாருக்காவது ஐஎம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதில் போய் பாருங்கள். வேறு இதை பற்றி ஆமாம், இது சவுண்ட் ஸ்டேஜிங் இமேஜிங்லாம் அப்படின்னா ஒரு 700 ரூபா பட்ஜெட்டுக்கு அந்த அளவுக்கு பேசணுமா இல்லை. ஆனால் எனக்கு இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் 700 ரூபா எப்படின்னா ஐஎம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் வானத்துக்கெல்லாம் போகக்கூடாது. இது ஒரு ஐஎம் அப்படின்னா உங்கள் சவுண்ட் குவாலிட்டி எக்ஸ்பெக்டேஷன்லாம் அப்படியே வானத்துக்கு போகக்கூடாது. அப்படியே தரையிலே தான் இருக்கணும் எக்ஸ்பெக்டேஷன். அப்படி இருந்து நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதோட சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து ஒரு 700 ரூபா பட்ஜெட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை விட அதிகமாகவே கேஜி கொடுத்துருக்காங்க. இமேஜிங்காக இருக்கட்டும், அவங்க டியூன் பண்ண விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு 700 ரூபா பட்ஜெட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கு மேலே வச்சு தான், அதுக்கு மேலே நல்லா பண்ணி தான் கேசி கொடுத்துருக்காங்க. இன்னொரு இது என்னன்னா, இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. அது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும். எதை டக்குன்னு எந்திப்போ எங்கேயாவது மாட்டுது கீழே விழுதுன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து கொஞ்சம் நம்ம தவிர்க்க பார்த்தோன்னா இந்த ஐஎம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே உழைக்கும். ஆக்சுவலாக இது வந்து நான் சொன்னேன், இந்த பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன், இந்த ஸ்பீக்கர் இந்த டிரைவர்ஸ்லாம் செட் ஆகுது. அதே மாதிரி இதுக்குமே கொஞ்சம் டைம் வேணும். இது நல்லா பேர்ன் ஆகி செட் ஆக இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. ஐஎம்ஸில் அது வந்து நீங்கள் நல்லாவே நோட் பண்ணலாம். அதான் நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்க 3.5mm ஜாக்கே ஒரு நல்ல பவர்ஃபுல் சோர்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த EDX லைட்டை வந்து நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல டேக் யூஸ் பண்ணுறது வந்து என்னோட சஜஷன். ஓகே, இதுக்கு மேலே யாருக்காவது ஏதாவது டவுட் இல்லை இதை பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை நான் சீக்கிரமாகவே போடுறேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.